இயற்கையிடமிருந்து நாம் அந்நியப்பற்றக்கூடாது. இயற்கையிடமிருந்து நம்ம விடுபற்றக்கூடாது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் நம்ம இயற்கையிடமிருந்து பிரித்து விடக்கூடாது. இயற்கையோடு நமக்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் வீட்டில் செடிகள் வளர்க்கணும். ஒரு செடிகள் அது வாழை மரமாக இருக்கலாம், ஒரு எலுமிச்சை மரமாக இருக்கலாம். வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் தோட்டம் இருக்க வேண்டும். வீட்டு தோட்டம் இல்லாமல் இருக்கவே கூடாது. அப்படி இல்லாமல் வீட்டு தோட்டம் இல்லாமல் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், வீட்டில் உங்களுக்கு எந்த செடியுமே நீங்கள் வளர்க்கலை, செடிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றலை அப்படின்னா, அந்த இயற்கையை உங்களால் தாவரங்களுடைய உணர்வுகளை நம்ம புரிஞ்சிக்கலை அப்படின்னு அர்த்தம். தாவரங்களுடைய உணர்வுகள், இயற்கை என்பது பெரும்பாலும் தாவரங்கள் நிறைந்தது. அப்படி இருக்கும்போது தாவரங்களோடு உங்களுக்கு ஒரு உறவு இருக்க வேண்டும். நீங்கள் அதைத்தான் சாப்பிட்றீங்க, அப்போ அதில் கொஞ்சம் விசுவாசம் இருக்கணும். வெறும் சாப்பிட்றது மட்டும் உங்களுடைய வேலையை பலனை அனுபவிக்கிறீர்கள், ஆனால் ஒரு கடமை செய்வதில்லை, ஒரு தாவரங்களை புரிந்து கொள்வதில்லை. தாவரங்களிடம் நாம் அன்பு செலுத்த வேண்டும். அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஒன்று, எல்லாருக்குமே இந்த இயந்திர அறிவியல் உலகில் கூட எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு 2 ஏக்கர் விவசாய நிலம் கொடுத்துருந்தா, அதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அனுமதிக்கப்பட்ட 20 வகையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து அவர்கள் அதை விற்பனை செய்யக்கூடாது. அதை அவர்கள் தேவைக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அப்புறம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு நடைமுறை இருந்திருக்க வேண்டும். அதன் மூலம் இயற்கையோடு நமக்கு ஒரு உறவு அனைவருக்குமே, இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே ஏற்பட்டிருக்கும். அப்போ இயற்கையை புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா ஒரு செடியை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் ஒரு விஷயத்தை ஆக்குறது எவ்வளோ கஷ்டம், அழிக்கிறது ஈஸி. ஆனால் அதை எப்படி ஆக்குவது, ஒரு குழந்தைய போல் அந்த தாவரங்களை உருவாக்கணும். அப்புறம் உரமிட வேண்டும். அப்புறம் ஏதோ பூச்சி தாக்குதல் வருகிறது, அதற்கெல்லாம் என்ன காரணம், இப்படி நிறையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மருத்துவம் பார்த்து அப்படி உருவாக்குறோம். அப்புறம் விவசாயி அப்படின்னா அப்போ மக்களுக்கு ஒரு மனநிலை வரும். இந்த அழிக்கின்ற மனநிலை இல்லாமல் போகும். விவசாயம் செய்வதால் அல்லது இயற்கையோடு நமக்கு ஒரு தொடர்பு, தாவரங்களை நேசிப்பதால் நமக்கு ஒரு மனப்பான்மை நமக்கு கிடைக்கும். என்ன மனப்பான்மை அப்படின்னா, அந்த ஒரு பொருளை உருவாக்குவது எவ்வளோ கஷ்டம், ஒரு பொருளை ஆக்குவது எவ்வளோ கஷ்டம், அதை பாதுகாப்பது எவ்வளோ கஷ்டம். அப்போ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா, அழிக்கின்ற மனநிலை நமக்கு வராது. இன்னைக்கு ஒரு விஷயத்தை அழிக்கிறதுக்காக என்னெல்லாமும் பண்ணுறாங்க. அதாவது சுயநலத்துக்காக கொலை பண்ணுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, பிறரை அழிக்கின்ற செயல்களில் நிறைய பேர் ஈடுபடுறாங்க. அப்படி தானே? இந்த மாதிரியான மனநிலையை மக்களிடமிருந்து எப்படி தவிர்ப்பது அப்படின்னா, அதற்கு நம்ம இயற்கையோடு நமக்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். எல்லாரும் குறைஞ்சபட்சம் வீட்டு தோட்டமாக இருக்கணும். அதாவது இந்த பிறரை அழிக்கக்கூடாது, பாதுகாக்க வேண்டும், பிறருக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மனநிலையை நம்ம எப்படி நமக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா, ஒன்று, வீட்டில் செல்லப்பிராணிகள் எதையாவது ஒன்று வளர்க்கணும். அது எளிதாக பார்த்துக்கணும். ரொம்ப பெரிய நாயை வளர்த்துக்கிட்டு அதுக்கு தினமும் மனுஷங்களுக்கு போடுற மாதிரி சாப்பாடை போட்டு கஷ்டப்படுத்திக்காதீங்க. ஒரு பூனையை கூட வளர்க்கலாம், அல்லது ஒரு கிளியை வளர்க்கலாம். ஒரு உயிரை வளர்ப்பது, பாதுகாப்பது, அதோடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது, இது ஒரு வகை. அப்புறம் இன்னொன்று வீட்டு தோட்டம் என்பது இருக்க வேண்டும். வீட்டு தோட்டத்திற்கு நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க, அதை பாதுகாக்கிறீங்க, அதை புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு தாவரங்கள் நீங்கள் எவ்வளோ பழங்கள்லாம் சாப்பிட்றீங்க. அப்போ ஒரு தாவரம், ஒரு வாழை மரத்தை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம், அந்த வாழை மரத்துக்கு என்னென்னலாம் பண்ண, அதோடைய பண்புகள் என்ன, எப்பெல்லாம் வாழை மரம் அது ஒழுங்காக வரும், ஒழுங்காக வராது, எந்த மண் அதுக்கு ஏற்றது, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்வதன் மூலம் இயற்கையோடு நமக்கு ஒரு தொடர்பு. ஒன்றை உருவாக்குவது எவ்வளோ கஷ்டம், ஒன்றை பாதுகாப்பது, பராமரிப்பது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது அப்போ தான் நமக்கு தெரியும். அதேமாதிரி செல்லப்பிராணிகளை வளர்க்கணும். அப்போ செல்லப்பிராணிகள் எதையாவது ஒன்று வளர்த்தா போதும். சிறியதாக பார்த்து மென்மையாக ஏதாவது ஒரு உயிரினத்தை, ஒரு அணியில் கூட வளர்க்கலாம். நமக்கு அதிக செலவே கிடையாது. அது நல்ல தேவைக்கு அதிகமாக அதுக்கு நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம். அது ஒரு நாய் மாதிரி நம்ம நாயை வளர்க்குற மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாயிலே குட்டி நாயை வளர்க்கலாம், சின்ன நாய் ஏதாவது இருந்தால் வளர்க்கலாம். அந்த மாதிரி செல்லப்பிராணிகளை வளர்க்குறத கூட ஒரு குறைந்த செலவில் எளிமையாக வளர்க்க பழகிக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி வளர்க்கும் செல்லப்பிராணிகள், அது மாதிரி வீட்டு தோட்டம் அல்லது உங்களுக்கு விவசாய நிலம் எதாவது இருக்குதா, அப்போ என்ன ஆகுன்னா, ஒன்றை உருவாக்குவது, ஒரு உயிரை உருவாக்குவது, பாதுகாப்பது, பராமரிப்பது, இதெல்லாம் எவ்வளோ கஷ்டங்கிறது அப்போ தான் தெரியும். இந்த அழிக்கின்ற நினைப்புங்கிறது வராது. இன்றைக்கி ஒரு நாட்டு மேலே குண்டு போட்டு அழிக்கிறாங்க, அங்கே எத்தனை உயிர்கள் இருக்குது. இந்த மனநிலையெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா, இவனுக்கு ஒரு இயற்கையை இயற்கையிலேருந்து விடுபட்டு விட்டார்கள். இயற்கையை நேசிக்கின்ற பண்பு இவர்களிடம் இல்லை. இயற்கையோடு இவர்களுக்கு உறவு இல்லை. வெறும் சுயநலம், நாம தான் மனுஷங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு. அப்போ நம்ம மனசுக்குள்ளே மனிதத்தன்மையை உருவாக்க வேண்டும். இயற்கையோடு நமக்கு ஒரு உறவு வேண்டும். அப்போ தான் இயற்கை ஒரு பொருளை உருவாக்குவது, ஒரு உயிரை உருவாக்குவது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற அந்த நினைப்பு வரும். மனுஷங்க மட்டும்தான் உயிர்கள் கிடையாது, மற்றவங்களும் உயிர்கள் தான். நமக்கு இந்த ஆடு மாடுகள் உணவுக்காக ஆடு மாட்டெல்லாம் கொள்கிறாங்க.
அப்போ இந்த மனப்பான்மையெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா, இவர்கள் வீட்டில் ஒரு செல்ல பிராணிகள் எதுவும் வளர்ப்பதில்லை. அல்ல நாயை வளர்த்தா கூட அதுக்கு வந்து கோழியை கொன்று கோழி இறைச்சியை போடுவாங்க. இறைச்சிகளை சிங்கத்தை வளர்ப்பாங்க, அதுக்கு வந்து மாட்டை அடித்து கொன்று சிங்கத்தை கூட வளர்க்குறாங்க. அப்புறம் வந்து சிங்கம் புலிகளை விட அப்புறம் அதுக்கு வந்து மாட்டு இறைச்செல்லாம் போடுவாங்க. இந்த மாதிரி மனப்பான்மையோடு வளர்க்கக்கூடாது. இவங்களோட உள்நோக்கம் இருக்குது. இவங்களுக்கு வந்து இயற்கையை நேசிக்க வேண்டும் என்கிற உள்நோக்கம், இவங்களுக்கு ஒரு நோக்கமெல்லாம் இல்லை. சும்மா அதன் மூலம் தங்கள் உயர்வை காட்டிக்கொள்ள வேண்டும். தாங்கள் எப்படி மிருக உணர்ச்சி சார்ந்தவர், நாங்கள் சிங்கத்தை வளர்ப்போம், அதனால் பிறரை அச்சுறுத்துவதற்காக சிங்கத்தை வளர்ப்பார்கள். சிங்கத்தை வீடுகளில் வளர்ப்பவர்களுடைய நோக்கம் என்னென்னா மற்றவங்களை அச்சுறுத்தணும். இவங்களுக்கு உண்மையிலே இயற்கையை புரிஞ்சுக்கணும், இயற்கையோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற நோக்கமெல்லாம் இவர்களுக்கு இல்லை. மாட்டை அடித்து அதோட இறைச்சியை சிங்கத்துக்கு போடுவாங்க, புலிக்கு போடுவாங்க, நாய்க்கு போட்டுட்ருப்பாங்க. கோழியை கொன்று அந்த இறைச்சியை நாய்க்கு போட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி வளர்க்கக்கூடாது. அப்போ வந்து நம்ம சுயநலமாக யோசிக்கிறோம். நம்முடைய நாய் தான் நமக்கு முக்கியம், கோழிகள் எல்லாம் உயிர்கள் கிடையாது, அதை கொன்று இதை வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை. அதை கொன்று இவங்க சாப்பிடுவாங்க, இவங்களும் சாப்பிடுவாங்க. அப்போது நாம் வாழ்கிறதுக்காக எதை வேணாலும் கொல்லலாம் அப்படிங்கிற மனப்பான்மை வரும். இயற்கையோடு வரக்கூடாது. அப்போ இயற்கையோடு நமக்கு ஒரு உறவு ஏற்படுதுன்னா அதோட நோக்கம் என்னென்னா, இயற்கையோடு ஒரு வீட்டு தோட்டம், ஒரு செடியை வளர்க்குறோம், ஒரு மரத்தை வளர்க்குறோம், ஒரு செல்ல பிராணியாக ஒரு பூனை வளர்க்குறோம், ஒரு அணிலை வளர்க்குறோம், ஒரு மைனாவை கிளியை வளர்க்குறோம் அப்படின்னா கூண்டில் வச்சு வளர்க்கக்கூடாது. அதுவும் நம்மளை போல் ஒரு உயிர் அப்படிங்கிற மனப்பான்மையோடு வளர்க்கணும் முதல்ல. அதுவும் நம்மளை போல் சுதந்திரமாக வாழ விரும்புகிற ஒரு உயிரினம் தான். அப்படி நினச்சி நாய்களை வீட்டில் கட்டி வளர்க்காதீங்க. அதை வந்து சுதந்திரமாக விடுங்க, தெருவில் அங்கங்கே சுற்றிட்டு வரும். ஆனால் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர மாதிரி பார்த்துங்க. கண்டதையும் சாப்பிட்டு வந்துருமே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்காதீங்க. வீட்டுக்கு நீங்கள் வீட்டில் சாப்பாடு போட்டால் அது வீட்டில் தான் வந்து சாப்பிடும். அந்த மாதிரி சுதந்திரமாக வாழ விட்டு. அது மாதிரி ஒரு பறவை வளர்க்குறீங்க, ஒரு கிளியை வளர்க்குறீங்க, சுதந்திரமாக பறந்து போயிட்டு உங்களை தேடி வரா மாதிரி அதை வளர்த்துக்கோங்க. ஒரு அணியில் வளர்க்குறீங்க, சுதந்திரமாக சுற்றி திரிந்து தென்னை மரங்கள்லாம் ஏறிட்டு உங்களை தேடி அது வரா மாதிரி அதை அந்த மாதிரி வளர்க்குங்க. அப்படி வளர்க்க முடியலையா வளர்க்காதீங்க. கூண்டில் தான் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வளர்க்காதீங்க. அந்த மாதிரி உணர்வுகளை புரிந்து கொள்வதற்காக அவைகளின் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கிற உணர்வு தான் அவைகளுக்கும் உண்டு. அதை புரிஞ்சுக்கிற நோக்கத்துக்காக தான் நம்ம அதை வளர்க்கணும். செல்லப்பிராணியை ஏன் வளர்க்கணும், ஒரு வீட்டு தோட்டம் ஏன் வளர்க்க வேண்டும் அப்படின்னா, நம்மை போல அவைகளுக்கும் உணர்வுகள் இருக்கிறது, வாழ்க்கை இருக்கிறது. நமக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பம் தான் அவைகளுக்கும் இருக்கிறது. சுதந்திரமாக வாழ வேண்டும் என்கிற விருப்பம், சுயமரியாதையாக வாழ வேண்டும் என்கிற விருப்பம் அவைகளுக்கும் இருக்கிறது. அவைகளாலும் நம்மிடம் அன்பு செலுத்த முடியும், நாமாலும் அவைகளை அன்பு செலுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். அதற்காகத்தான் நீங்கள் செல்லப்பிராணிகளை வளர்க்கணும், வீட்டில் வளர்க்கணும், வீட்டு செடிகளை வளர்க்கணும், வீட்டு தோட்டத்தில் வந்து செடிகள் மரங்களை வளர்க்கணும், அல்லது ஒரு தோட்டம் இருந்துட்டாலும் ரொம்ப நல்லது. அப்போ என்னென்னா ஒரு பொருள் எப்படியெல்லாம் உருவாகுது, ஒரு செடி எப்படியெல்லாம் உருவாகுது, அவைகளுக்கும் நோய் தாக்குதல் இருக்குது. அப்போ அது மேலே கவலை கொண்டு அக்கறை கொண்டு அந்த நோய்கள் வராமல் இருக்க நாம் என்னெல்லாம் பண்ணணும், உரம் போடணும், மருந்து தெளிக்கணும், இதெல்லாம் பண்ணணும். அது மாதிரி நீங்கள் ஒரு நாய் வளர்ப்பீங்க, ஒரு பூனை வளர்ப்பீங்க, அதுக்கும் காய்ச்சல்லாம் வரும், உடம்பு சரியில்லாம் போவோம், அதையும் நீங்கள் பாதுகாத்துப்பீங்க. அப்போ பிற உயிரினங்களே வந்து நீங்கள் நேசிக்கின்ற அந்த வழக்கம் எங்கேருந்து வரும் அப்படின்னா, பிற உயிரினங்களில் தாவரங்களும் உள்ளடக்கம் தான். பிற உயிரினங்கள் அப்போ செல்லப்பிராணி எதையாவது ஒன்று வளர்க்கணும். அப்போ தான் உங்கள் மனசு வந்து பக்குவப்படும், பிற உயிரினங்களை நேசிப்பதற்கு இணங்கி வரும். இல்லைனா நீங்கள் வந்து செல்லப்பிராணி எதுவுமே வளர்க்கலை, வீட்டு தோட்டம் எதுவுமே வச்சுக்கல அப்படின்னா பிற உயிரினங்கள் மீது உங்களுக்கு வெறுப்பு தான் அதிகரிக்கும். அதனால் அந்த வெறுப்பு ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் பிற உயிரினங்கள் ஏதாவது ஒன்று செல்லப்பிராணிகளை வளர்க்கணும். அதே மாதிரி வீட்டு தோட்டம் ஏதாவது செடிகளை வளர்க்க வேண்டும். அதுக்கு தினமும் வந்து தண்ணி ஊற்றணும். பயனுள்ள செடிகளை வளர்க்கலாம், அல்லது மருத்துவ பயனுள்ள செடிகளை வளர்க்கலாம். நம்ம அதை வெறும் அழகுக்காக மட்டும் வளர்க்காமல் என்ன செடி வளர்க்குறோம், அதான் என்ன உயிரினத்தை நீங்கள் வந்து என்ன நாயை வளர்க்குறீங்களா, பூனையை வளர்க்குறீங்களா, எவ்வளோ பெரிய நாய் வளர்க்குறீங்க, சின்ன நாய் வளர்க்குறீங்களா, பெரிய நாய் வளர்க்குறீங்களா, பிறரை அச்சுறுத்துகிற நாய்களை வளர்க்கிறீர்களா? அப்போ பிறரை அச்சுறுத்துவதற்காக ஒரு நாயை வந்து வளர்க்குறீங்களா, கொடூரமாக, அல்லது சிங்கத்தை கூட வளர்க்குறாங்களா? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்கள் ஒரு பிற உயிரினங்களை வளர்ப்பதில் உங்களுடைய நோக்கம் என்ன? பயன் இல்லாத வெறும் அழகு தாவரங்களை தண்ணி ஊற்றி வளர்க்குறீங்களா? ஒரு பயனுள்ள ஒரு மூலிகை தாவரத்தை வளர்க்கலாம்ல. அப்போ இன்னும் அதன் மீது உங்களுக்கு பாசம் அதிகமாக வரும். அது ஒரு முக்கியத்துவம். ஒன்றுமே பயன்படாத வெறும் அழகுக்காக மட்டும் செடிகளுக்கு தண்ணியை ஊற்றிக்கிட்டு தண்ணியை ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? தண்ணி வந்து ஒன்றும் சாதாரணமாக கிடைக்கிறது இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு போர் போட்டு நிறைய கிடைக்கிறதுனால தாராளமாக தண்ணியோட அருமை தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வெறும் அழகுக்காக மட்டுமே எந்த செடிகளையும் நீங்கள் வளர்க்க மாட்டீங்க. தண்ணி வந்து நீங்கள் உங்களுக்கு தாராளமாக கிடைச்சிருது. அதனால தான் நீங்கள் கண்ட அழகுக்காக மட்டுமே செடிகளை வளர்க்கிறது. ஒரு உணவு என்பது இன்றைக்கி தாராளமாக கிடைக்குது. அதனால தான் வெறும் கௌரவத்திற்காக பிறரை அச்சுறுத்தல் பெரிய பெரிய நாய்களை வளர்க்குறது. உணவு உற்பத்திங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம்.
கஷ்டப்பட்டு உணவு உற்பத்தி பண்ணுறாங்க. இன்றைக்கி உங்களுக்கு உணவு தாராளமாக கிடைக்குதுங்கிறனால, தண்ணி தாராளமாக கிடைக்கிறனால, அழகு வெறும் அழகுக்கு மட்டுமே பயன்படுகிற வெறும் அழகு, புற அழகு, அதனால் வேறு எந்த பயனுமே கிடையாது. அந்த மாதிரி செடிகளை வளர்க்குறது, அதுக்கும் உரம் போடணும், அதுக்கும் ஒரு பணம் செலவு. இந்த மாதிரி மனித உழைப்பு என்பது வீணாக போகுது. அதுமாதிரி பெரிய பெரிய நாய்கள், சிங்கத்தை கூட வளர்ப்பாங்க. சிங்கத்தை கூட, புலியை கூட இந்த அரேபிய நாடுகளில் வளர்த்துட்ருப்பாங்க. அதெல்லாம் வளர்க்குற காரணம் உணவு பொறுப்பற்ற செயல் அதெல்லாம். அதனால் நம்ம பிற உயிரினங்களை வளர்க்கணும். பிற உயிரினங்களுக்கு நம்ம ஒன்றும் பாதுகாப்பு கொடுத்துட முடியாது. நம்முடைய மன தேவைக்காக, மனதில் ஒரு மனது பண்பட வேண்டும், பக்குவப்பட வேண்டும், மனதில் அமைதி ஏற்பட வேண்டும், பிற உயிரினங்களுக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வு வந்துவிடக்கூடாது என்பதற்காக நம்ம ஒரு மருத்துவம் மாதிரி அதை வளர்க்குறோம், அவ்வளோதான். அதுக்காக பெரிய நாயை வளர்க்குறது, மனுஷங்களுக்கு போடுற மாதிரி தீனி அப்படிலாம் இல்லாமல் சின்ன நாய்கள், உங்களுக்கு அது எளிதாக இருக்கணும், பிறருக்கும் தொல்லை இல்லாமல் இருக்கணும். அதை வீட்லேயும் வளர்க்கக்கூடாது, தெருநாய் மாதிரி அதை வளர்க்கணும். அந்த மாதிரி சுதந்திரமாக வாழ விட்டு வளர்க்கும்போது அது நமக்கு சுமையாக இருக்காது. வீட்டிலேயே கட்டி போட்டுக்கிட்டு அதை அள்ளி போட்டுக்கிட்டு, இதெல்லாம் பணக்காரங்க செய்கிற வேலை. அவங்க வீட்டில் 4-10 பேரை வேலைக்கு வச்சுருப்பாங்க. அவங்க இந்த நாய்களுக்கு அள்ளி போட்டுக்கிட்டு அதை குளிப்பாட்டி இப்போ பணக்காரங்க அந்த ஓனர் கையில் கொடுத்துட்டா முதலாளிகள் கையில் அவங்க கொஞ்சம் ரீல்ஸ் போட்டுட்ருப்பாங்க, வீடியோ போட்டுட்ருப்பாங்க. உடனே மக்கள் அதெல்லாம் பார்த்து என்ன ஒரு பாசம், என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு மனிதநேயம் அப்படின்னு நினச்சிட்டு ஏமாந்து அவங்களும் இந்த மாதிரி நாய்களை வளர்க்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அதோட எல்லாம் அள்ளி போட முடியலப்பா நம்மளால், அதெல்லாம் பணக்காரங்களோட வேலை, அது நமக்கு செட் ஆகாது, அதெல்லாம் வீட்டில் 4 வேலைக்காரங்களை வச்சுருக்காங்களா, அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிற பணக்காரங்களுக்கு தான் இது செட் ஆகும், இது பணக்கார விளையாட்டு, நமக்கு இது பொருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கைவிட்டுருவாங்க. அதனால் எப்போவுமே எளிமையாக பார்த்துக்கணும். நம்மளை அதுக்காக நம்மளை அந்த இடையூறாக மாற்றிடக்கூடாது. இந்த பிற உயிரினங்களை வளர்ப்பது என்பது நமக்கு இடையூறு. அதுக்காக பிற உயிரினங்களை வளர்க்காமலும் போயிடக்கூடாது. வீட்டு தோட்டம் ஏதாவது வச்சுருக்கணும், ஒரு நாய், செல்லப்பிராணி எதுவுமே வளர்க்காமலும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் அதுவே நமக்கு பெரிய சுமையாகவும் மாறிவிடக்கூடாது. அது பின்னாடி அதையே எப்பவும் பராமரிச்சுக்கிட்டு அதோட அடிமைகளாக மாறிவிடும். நாய்களோட அடிமைகளாக நம்ம மாறிவிடக்கூடாது. நாய்களுக்கு சேவம் செய்கிற அடிமைகளாக சிங்கம், புலி, கரடியெல்லாம் வீட்டில் வளர்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு சேவை செய்கிற பாம்புகளை கூட வளர்க்குறாங்க. வெளிநாட்டில் பெரிய மலைப்பாம்புகளை வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மற்றவங்களை அச்சுறுத்துகிற மாதிரி, அதன் மூலம் மற்றவங்களை அச்சுறுத்துவது, நான் எவ்வளோ வலிமையானவள், எவ்வளோ திறமையானவர் என்பதை தெரிந்து பிறருக்கு உணர்த்துவதற்காக அது போன்று வளர்த்து கொண்டிருப்பார்கள். அதனால் உள்நோக்கம் எதுவும் இருக்கக்கூடாது. பிற உயிரினங்களை நீங்கள் வளர்க்கிறீர்கள் என்றால் அது பிற உயிரினங்களை நேசிப்பதற்காக மட்டும்தான் இருக்க வேண்டும். அதற்கு ஒரு தேவை, அது ஒரு மருத்துவ தேவை, அவ்வளோதான். மனசை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு தேவை, அவ்வளோதான். அதை நீங்கள் எந்த அளவுக்கு எளிமையாக பார்த்துக்கிறீங்க, எளிமையாக அந்த தேவையை பூர்த்தி செய்கிறீர்கள். பெரிய நாயை வளர்த்துட்டு அதுக்கு நிறைய சாப்பாடு தினம் 100-200ன்னு செலவழிக்கணும், அப்படி அந்த மாதிரி கஷ்டப்படாமல் சின்ன குட்டி நாய், சின்ன பூனை, சின்ன அணில், இந்த மாதிரி சின்ன ஒரு கிளி, சின்ன ஒரு மைனா, இந்த மாதிரி சிறியதாக அது நமக்கு சுமையாக இல்லாமல் அதை ஒரு செல்ல பிராணியாக வளர்க்கணும். இந்த மாதிரி நம்ம அது நம்ம மனதின் தேவையாக இருக்கிறது. அது மாதிரி கிணறு இருக்கா, அதில் மீன்கள் வளர்க்கலாம். தொட்டியில் வளர்க்குறதோட கிணத்துல மீன்களை வளர்க்கலாம். அதில் போயிட்டு குளத்தில் போய் இறை போட்டு வரலாம். அதுக்கு தேவையான இறைகளை குளத்தில் போய் போட்டு வரலாம், கிணத்துல போய். இந்த மாதிரி ஒரு வழக்கம் இருந்துக்கிட்டாலே போதும். அது வழக்கம் ஒரு மீன்களை இது மாதிரி பிற உயிரினங்களை நாம் பிற உயிரினங்களோடு நமக்கு ஒரு தொடர்பு, நமக்கு ஒரு அக்கறை, ஒரு பாசம், அப்படி இதுதான் இது இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பிற உயிரினங்கள் மீது உங்களுக்கு வெறுப்பு வந்துடும். அதுவே மனுஷங்க மேலேயும் திரும்பும். பிற உயிரினங்களையே நீங்கள் வளர்க்கும் போது, அதையே சகித்து கொள்ளும்போது மனுஷங்களை ஏன் சகிச்சிக்க கூடாது? இப்போ நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு நாய் வளர்க்குறீங்க, சின்னதாக பூனை வளர்க்குறீங்க, அது நிறைய சேட்டை பண்ணும், தொந்தரவு கொடுக்கும், அதெல்லாம் சகிச்சுப்பீங்க, அதை ஏற்றுப்பீங்க. அது எல்லாத்தையும் அது தொல்லை பண்ணும், நிறைய வேலை வைக்கும், இது எல்லாத்தையும் கடந்து அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள், அதை நேசிப்பீர்கள், அதை பாதுகாப்பீர்கள், பராமரிப்பீர்கள், அதன் மீது அக்கறையாக இருப்பீர்கள். அப்படி இருக்கும்போது பிற உயிரினங்களையே நீங்கள் நேசிக்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க போது ஒரு செடிக்கு கூட நல்லா தண்ணி ஊற்றுவீங்க, பாதுகாப்பீங்க, கவலைப்படுவீங்க, தண்ணி ஊற்றணுமே, ஐயோ பாவம் அப்படி. அப்போ உங்கள் மனசை பக்குவப்படும் போது அப்போ மனுஷங்கிட்ட மட்டும் எப்படி நடந்துப்பீங்க? நல்லா தான் நடந்துப்பீங்க. பிற உயிரினங்களை நேசிப்பதால், அதாவது செல்லப்பிராணி வளர்க்குறது, வீட்டு தோட்டம் வச்சுக்கிறது, இதனால் நம்ம மனசு என்ன ஆகும்னா நல்ல சகிப்புத்தன்மை வளரும். மனுஷங்களை நல்லா நேசிப்பதற்கு அது உதவும். மனுஷங்களோட குறைகளை பெருசாக பார்க்காது. மனுஷங்களோட குறைகளை பார்க்கணும், குறைகளை பார்க்கக்கூடாது, குற்றங்களை பார்க்கணும். கண்டிப்பாக தவறுகளை பெருசாக பார்த்துக்காம அவர்களிடம் உள்ள நிறைகளை, நல்ல விஷயங்களை பார்க்கணும். மனுஷங்கிட்டேருந்து நம்மை விலக்கி வைத்துக்கொள்ள நாம் முயற்சி பண்ண மாட்டோம். மனுஷங்கிட்டேருந்து விலகி போயிடணும், நம்மை தனிமைப்படுத்தணும், மனுஷங்க மேலே உள்ள வெறுப்பு நம்ம குறையணும் அப்படின்னா நம்ம பிற உயிரினங்களையும் வளர்க்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பிற உயிரினங்கள் மீதே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. நிறைய நாயை வளர்ப்பாங்க, நிறைய பூனையை வளர்ப்பாங்க,
அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பிற உயிரினங்கள் மீது பாசம் வந்துடுது. அதே நேரத்தில் மனுஷங்க மேலே வெறுப்பு அதிகமாகிடும். அதனால் பிற உயிரினங்கள் வளர்ப்பதிலும் ஒரு அளவு தான் இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், மனுஷங்கள்லாம் போய் இந்த உயிரினங்கள் தான் உண்மை அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு அதன் மூலம் மற்றவங்களை வெறுப்பேற்றுவாங்க. நிறைய பூனையை வளர்ப்பாங்க, அது பக்கத்து வீட்டிலலாம் போய் தொல்லை கொடுத்துக்கும். நிறைய நாயை வளர்ப்பாங்க, நிறைய நாய், ஒரு பெரிய சில வெளிநாட்டு நாயெல்லாம் பார்த்தா அல்சேஷன் நாயெல்லாம் பார்த்தா குறைச்சிக்கிட்டே இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் தொல்லை, அங்கே உள்ள பசங்க படிக்க முடியாது. ஆனால் இவங்களுக்கு அது புரியாது, நம்ம மற்றவங்களுக்கு இடையூறாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாய் வளர்த்தா கூட அது தெருநாயை கட்டி போட்டால் தான் அது பாட்டு குறைச்சிட்டு கிடக்கும், அதை அவுத்து விட்டால் அது பாட்டு சத்தம் போடாது. அந்த மாதிரி பிறருக்கு இடையூறு இல்லாமல் ஒரு செயலை செய்ய வேண்டும். நீ உனக்கு பிற உயிரினங்கள் மேலே, பூனை மேலே, நாய் மேலே அக்கறை இருக்குங்கிறதுக்காக நிறைய நாய்களையும் பூனைகளையும் வளர்த்து பக்கத்து வீட்டுகளெல்லாம் போய் அசிங்கம் பண்ணிவிட்டு அது பிறருக்கு இடையூறாக இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. பிறர் மீது வெறுப்பை வெளிப்படுத்துவதற்காக இவர்கள் பூனைகளையும் நாய்களையும் வளர்த்து கொண்டிருப்பார்கள். அந்த மாதிரியும் உள்நோக்கம் புகுந்துடக்கூடாது. பிறரை அச்சுறுத்துவதற்காக சிங்கம், புலி, கரடிகளெல்லாம் வளர்ப்பாங்க, மலைப்பாம்புகளை கூட வளர்ப்பாங்க வீட்டில், பிறரை அச்சுறுத்துவதற்காக அந்த மாதிரி வளர்ப்பாங்க. பெரிய நாய்களை வளர்ப்பாங்க, அந்த வீட்டை பார்த்தாலே பயப்படுவாங்க. அந்த உள்நோக்கம் இது மாதிரி, அதாவது பிற உயிரினங்களை வளர்ப்பதில் உங்களுக்கு உள்நோக்கம் விடக்கூடாது. ரொம்ப உயிர் வகையான தாவரங்களை அழகுக்காக வளர்ப்பாங்க, காசு கொடுத்து, நிறைய காசு கொடுத்து, பெருமைக்காக. அது மாதிரி உள்நோக்கம் வந்துடக்கூடாது. பிற உயிரினங்களை, அதாவது தாவரங்களை, வளர்ப்பு பிராணிகளை வளர்ப்பதன் நோக்கம் இயற்கையோடு நமக்குள்ள ஒரு தொடர்பு. அதை சகித்து கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அது நமக்கும் தொந்தரவாயிடக்கூடாது, மற்றவங்களுக்கும் தொந்தரவு. இப்போ வளர்ப்பு பிராணிகளை வளர்க்குறோம் அப்படின்னா அது நமக்கும் தொந்தரவாயிடக்கூடாது, மற்றவங்களுக்கும் தொந்தரவாக மாறிடக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் தொந்தரவாக மாறிடக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா பிற உயிரினங்கள் நமக்கு பிறருக்கு தொந்தரவாக மாறுது அப்படின்னா அதை தயதாட்சணே இல்லாமல் நம்ம அந்த ஒரு நாயினால் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தொந்தரவு வருது, அது 4 பேருக்கு கடிக்குது அப்படி இப்படின்னா அந்த நாயை கொன்றுடணும். அதை அந்த அளவுக்கு தயதாட்சணை இல்லாமல் அல்லது எங்கேயாவது உரிய இடங்களில் கொண்டு ஒப்படைத்து விட வேண்டும். அந்த மாதிரி அவங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்களோ பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி பிறருக்கு தொந்தரவு இல்லாமல் பிறரை அது மாதிரி சகிப்புத்தன்மை வளர்ப்பதற்காக தான் மனித உறவுகளை அது மேம்படுத்த வேண்டும். மனித உயிர்களிடம் உள்ள சகிப்புத்தன்மை அது மேம்படுத்த வேண்டும். முழுமையாக இந்த உலகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தாவரங்களை, பிற உயிரினங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயற்கையோடு நமக்கு ஒரு உறவு ஏற்பட வேண்டும், ஒரு முழுமையான உறவு. இயற்கையோடு நமக்கு ஒருதலை பட்சமான உறவு ஏற்படக்கூடாது. வெறும் சுயநலம் சார்ந்து மற்ற உயிரினங்கள்லாம் உயிர்கள் கிடையாது, நாம தான் மனுஷங்க மட்டும்தான் உயிர்கள் அப்படிங்கிற ஒரு சுயநலம் சார்ந்து இந்த இயற்கையை நீங்கள் நேசிக்கக்கூடாது. எல்லாவற்றையும், இயற்கையில் உள்ள எல்லா விஷயத்தையும் நீங்கள் நேசிக்கணும். சின்ன சின்ன உயிர்களிடம் உள்ள அன்பையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிற ஒரு சின்ன உயிர்கள் கூட நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா மனுஷங்கிட்ட கூட தப்பு தவறுகள் எல்லாம் பெருசுப்படுத்த மாட்டீங்க. அப்படிங்கிற அந்த பக்குவத்தை பெறுவதற்காக தான் நாம் எல்லோரும் வீட்டு தோட்டம் வைத்திருக்க வேண்டும், அல்லது தோட்டமே வைத்துக்கொள்வது நல்லது. அந்த மண் தரையில் அது உழைக்கணும், மண்ணில் கால் படணும். சில உயிரினங்கள் அணில், பூனை, இப்படி ஏதாவது சின்ன உயிரினங்களை வளர்க்கணும். இப்படி மனதை பக்குவப்படுத்த வேண்டும், பதப்படுத்த வேண்டும் மனதை.